நம்ம இலக்கியாவும், கௌதமும் இப்போ நெனச்ச மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேகப்பட்ட மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது இவுங்க வந்து அஞ்சலி தப்பு பண்றா. அஞ்சலி உண்மையிலேயே திருந்தலையோ! அவ திருந்தலனா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணணும். அதாவது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்காம எதுக்காக ஒரு சில விஷயங்கள இவுங்க செய்யணும் அப்டின்ற மாரி வந்து நெனச்சு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே திருந்தலையோ! அப்ப இது எல்லாமே டிராமா தான் போட்டுருக்காளோ! அப்டின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா, இப்ப அந்த வார்ட் பாய புடிச்சு அடிச்சு விசாரிக்கும்போது தான், அந்த வார்ட் பாய் இருந்துட்டு நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம என்ன விட்டுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா புள்ள குட்டிக்காரன் அப்படின்ற மாரி வந்து கதறி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் குடுத்துடுறான். அது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இப்போ வந்து விஷத்த வந்து குடிக்கல. அவ விஷத்த வந்து குடிக்காம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா. அந்த மாரி ஒரு செட்டப்ப பண்ண சொன்னாங்க. அப்படி இப்படின்ற மாரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதுல பைரவியோட தலையும் உருளுது. ஏன்னா பைரவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் பிளான் போட்டது. அந்த ஒரு காரணத்தினால. அதே மாதிரி இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு இப்ப செம்ம கோவத்தோட இருக்காங்க. யார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி மேல தான். அஞ்சலி இருந்துட்டு சும்மாவா இருந்தா? சும்மா இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சீண்டிக்கிட்டே இருந்தா. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி திருந்துனாலுமே அதாவது நான் உண்மையிலேயே திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப பொய் தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலேயே திருந்துனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் இந்த அஞ்சலிய இனிமே ஏத்துக்கவே மாட்டாங்க. அஞ்சலி எப்படி இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொரத்துறது, அதாவது வீட்டுக்குள்ள வராம வந்து தடுக்கிறது அப்படின்றத மட்டும் தான் இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அந்த டாக்டர் மேல சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா பணத்த வாங்கி கல்லால போட்டது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள் இந்த வார்டு பாய் வந்து அப்படியே அதிர்ச்சியோட பார்த்தது. இதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. கடைசியில அந்த வார்டு பாய புடிச்சு அடிக்கும்போது தான் உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வந்தது. அதே மாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட இருந்துகிட்டு இலக்கியா கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு இலக்கியா, இதுக்கு மேல வந்து நீ உன் அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு, அவ வந்து கஷ்டப்படுறா. மறுபடியும் கார்த்திக்கோட ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாரி நீ நினைக்கவே நினைக்காத. அப்படி நினைச்சனா, அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மறுபடியும் செய்ற முட்டாள்தனம். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி நம்மள ஏமாத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்கா அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியுது. இவ இவ்ளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னா, இவள நம்ம சும்மா விடலாமா? இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறணும் இலக்கியா. இவளெல்லாம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தேவையே கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, ஆமா கௌதம், நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நானே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த தான் நான் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த அப்படியே வந்து விட்டுருங்க. எனக்கு வந்து வேற என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா, என் மாமாவ நெனச்சா எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பண்றதெல்லாம் நெனச்சா, இவளெல்லாம் விட்டு வச்சா இந்த குடும்பம் தாங்குமா? ஏதோ திருந்திட்டா ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ பெரிய பிளான் பண்ணோம். ஆனா, இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இவ வன்மத்தோட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கை கழுவியே கழுவிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எந்த ஒரு விஷயம் தெரிய வேணாம். இந்த அஞ்சலி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட முகத்திரைய கிழிக்கிறது, அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு பின்னாடி இருக்க ஆட்கள் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். அதாவது இந்த பைரவி எல்லாரையுமே ஆதாரத்தோட பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.